கிறிஸ்மஸ் டைமில் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிற இந்த நைட் நேரத்தில் இந்த வீட்டில் டேட் மாம் சாரான்ற ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்காங்க. சாண்டா வருவாருன்னு அவருக்காக மில்க் பிஸ்கெட்லாம் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வீட்டில் ஸ்காட்டின்ற ஒரு பெட் டாக் சாரோட ரூமில் தூங்கிட்டு இருக்கு. நைட்டில் கீழே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த டாக் கண்ணை திறந்து பார்க்குது. அங்கேருந்து கீழே இறங்கி வரும்போது அங்கே இருக்கிற கிளாஸ் எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. அங்கே போய் என்னென்னு பார்க்குது. சடனாக ஒரு பொம்மை வந்து நிற்குது. அந்த பொம்மையை பார்த்து ஸ்காட்டி பயந்துருச்சு. அந்த பொம்மை பார்க்கறதுக்கே ஜோக்கர் மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதோட கையில் உடஞ்சி ஷார்ப்பான கண்ணாடி பீஸை வச்சிருக்கு. அதை ஸ்காட்டி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பொம்மை டக்குன்னு மேலே ஏறி போகுது. அதை துரத்திக்கிட்டு ஸ்காட்டியும் பின்னாடி ஓடுது. அப்படி அது பின்னாடி போய் பிடிக்கும்போது உடனே அந்த பொம்மைக்குள்ளேருந்து ஒரு கொடூரமான ஜோக்கர் ஃபேஸ் வந்து சிரிக்குது. அதை பார்த்து ஸ்காட்டி பயந்து போகுது. அந்த நேரத்தில் அந்த பொம்மை மேலே ஏறி ரூம் கிட்ட போய் உடனே ஸ்காட்டி வந்து அந்த பொம்மையை பிடிக்க வருது. அந்த நேரத்தில் அந்த பொம்மை கையில் இருந்து கத்தியை வச்சு முகத்தில் ஒரு கீழே போடுது. ஆனால் ஸ்காட்டி எப்படி அதை கீழே தள்ளி விட்டுருது. ஸ்காட்டி மேலே இருந்து பார்க்குது. அந்த பொம்மை கீழே விழுந்து உடஞ்சி போகுது. அப்புறம் மேலே இருந்து பொறுமையாக கீழே வந்து அந்த பொம்மையை பார்த்து கோவத்தில் கடிச்சு இழுக்குது. அந்த டைமில் லைட்ஸ் உடனே ஆன் ஆகுது. வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஸ்காட்டியை பார்க்குறாங்க. ஸ்காட்டி அவங்கள பார்த்து சிரிக்குது. இந்த இடத்துல இந்த அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் முடிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்காட்டி தான் அதுக்கான காரணம், ஸ்காட்டி தான் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சி விளையாட்டுருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. பிகாஸ் அது ஒரு டாக், இதெல்லாம் பண்ணுறது சகஜம். ஆனால் இந்த நேரத்தில் அவங்க மிஸ் பண்ணுறது என்னென்னா தி ட்ரூத். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருந்தோம்னா நம்ம நினைக்கிறது தான் சரின்னு நினைப்போம். பட் நம்ம மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க தப்பே பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மேலே தப்பு இல்லாமல் கூட இருக்கலாம்னு யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு தான் பெரியவங்க முன்னாடியே சொன்னாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மையம். ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனே எமோஷனை வெளிக்காட்டாமல் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணி மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பார்த்து எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு டாக் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா டாக்ஸ் வளர்க்குறாங்கன்னா இல்லை டாக்ஸ் பிடிக்கணும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.